எனக்கு உடம்பு சரியில்லை, சரியா? பேசி பேசி 11 நாளா பேசிக்கிட்டே இருக்க. 11 நாளா கிட்டத்தட்ட 50 சட்டமன்ற தொகுதிகள், தமிழ்நாடு முழுக்க 50 சட்டமன்ற தொகுதிகள் போய் நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்கள், நம்முடைய வேட்பாளர்களுக்கெல்லாம் உதயசூரியன் சின்னத்திலையும் நம்முடைய கூட்டணி சின்னங்களையும் வாக்கு கேட்டு பிரச்சாரம் பண்ணி தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறதுனால தொண்டை போயிடுச்சு. டாக்டர் 2 நாள் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது, பேசக்கூடாதுன்றாரு. முடியாது, வீட்டுல எல்லாம் உட்கார முடியாதுனால தேர்தல் வருது, பிரச்சாரம் பண்ணணும். இன்னொன்னு தெரியுமா, நானும் வேட்பாளர் தெரியுமா? இந்த முறை நானும் வேட்பாளர். 2வது முறையா எந்த தொகுதி? சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில நானும் போட்டி போடுறேன். நான் என் தொகுதிக்கு போய் ஒரே ஒரு நாள் தான் வாக்கு கேட்டேன். என்ன கொடியை மட்டும் இறக்கு. என் தொகுதிக்கு போகாம, என் தொகுதிக்கு போய் நான் வாக்கு கேட்காம இங்க மாதவரம் வந்து உதயசூரியன் சின்னத்துல அண்ணன் சுதர்சன் அவர்கள் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வாக்கு கேட்டுட்டு இருக்க. செஞ்சு கொடுப்பீங்களா? வெற்றி உறுதியா? போன சட்டமன்ற தேர்தலையே வந்து வாக்கு கேட்டேன். நீங்க கிட்டத்தட்ட 57,000 வாக்கு வித்தியாசத்துல அந்த சுதர்சன் அவர்களை ஜெயிக்க வச்சீங்க. இந்த முறை நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம், இந்த முறை குறைஞ்சது 1,00,000 வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் சுதர்சன் அவர்களை நீங்க ஜெயிக்க வைக்கணும். செஞ்சு கொடுப்பீங்களா? அண்ணன் சுதர்சன் அவர்களை உங்ககிட்ட நான் அறிமுகப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. உங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச வேட்பாளர், உங்க வீட்டுல ஒருத்தர், இந்த மண்ணின் மைந்தன் அண்ணன் சுதர்சனம் அவர்கள். நான் அவரை அறிமுகப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. மாதவரம் சொன்னாலே மாதவரம் சுதர்சனங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். மாதவர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன பிரச்சனை, என்ன தேவை அப்படிங்கறத தெரிஞ்சு அடுத்து அதன்படி திட்டங்களை கொண்டு வரவர் தான். பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்கவங்களோட தான் அண்ணன் சுதர்சனம் அவர்கள். எதையும் துணிச்சலா எதிர்கொள்ளக்கூடியவர் அண்ணன் சுதர்சனம் அவர்கள். மாதவரத்துடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகிறதுக்கு அண்ணன் சுதர்சன் அவர்களுக்கு மீண்டும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும். அண்ணன் சுதர்சனத்தை எதிர்த்து யார் போட்டி போடுறாங்கிறது உங்களுக்கு தெரியும். அதிமுகவுடைய வேட்பாளர் திரு மூர்த்தி அவர்கள் நிற்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்னு இந்த பகுதி மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். மக்களுடைய அத்தியாவசிய பொருளான பால்ல முறைகேடு பண்ணவர் தான் திரு மூர்த்தி அவர்கள். குழந்தைகளுக்கு தாய்ப்பாலுக்கு அடுத்து முக்கியமா இருக்கக்கூடியது ஆவின் பால். அந்த பால்ல 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி குழந்தைகள் குடிக்கின்ற ஆவின் பால் நடந்த கலப்படத்தை பத்தி இன்னைக்கு தமிழ்நாடுக்கே தெரியும். தமிழ்நாடே அதிர்ச்சி அடைஞ்சது. பால்வளத்துறை அமைச்சராக இருந்தப்போ திரு மூர்த்தி அவர்கள் இந்த அநியாயத்தை பண்ணாரு. அதுக்காக அந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் அவர்களே மிகப்பெரிய தண்டனை கொடுத்தாங்க. மன்னிக்கவே முடியாத குற்றத்தை செஞ்சவர் இந்த தேர்தலில் டெபாசிட் வாங்க கூடாது. அதுக்கு நீங்க பொறுப்படுத்துக்கிறீங்களா? செஞ்சு காட்டுவீங்களா? இந்த 5 வருஷத்துல அண்ணன் சுதர்சன் அவர்கள் என்னென்ன திட்டங்களை இந்த தொகுதி கொண்டு வந்திருக்கிறாரு. மீண்டும் மக்களை சந்திச்சு வாக்கு கேட்கிறோமே, என்ன உரிமையில கேட்கிறோம்? கடந்த 5 வருஷம் இந்த தொகுதியை நல்லா பாத்துக்கிட்டாரு. பல்வேறு திட்டங்களை சட்டமன்ற உறுப்பினராக கொண்டு வந்திருக்கிறாங்கிற அந்த தைரியத்துல, அந்த உரிமையில இன்னைக்கு மக்களை பார்த்து வாக்கு கேட்கிறோம். என்னென்ன கொண்டு வந்திருக்கிறாரு? 406 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய பாதாள சாக்கடை திட்டம் இன்னைக்கு நடைபெற்றிருக்கிறதா அண்ணன் சுதர்சன் அவர்களுடைய முயற்சி. 91 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தனிகாசர நகர் கால்வாயில சீரமைப்பு பணிகள் நடைபெறுகிறது. 58 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கடப்பாக்கம் ஏரி சுற்றுச்சூழல் இன்னைக்கு பூங்காவாக மாற்றப்பட்டிருக்கு. 47 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இரட்டை ஏரி புனரமைக்கப்பட்டு படகு சவாரி அமைக்கப்பட்டிருக்குன்னா யார் காரணம்? அண்ணன் சுதர்சன் அவர்கள் காரணம். 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல வடபெரும்பாக்கம் பகுதியில ஒரு உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டிருக்கு. 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பால் பண்ணை ஏரி தூர்வாரப்பட்டு நடைபாதை அமைக்கப்பட்டிருக்கு. 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கொசஸ்தலை ஆற்று கரை இன்னைக்கு பலப்படுத்தப்பட்டிருக்கு. 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புழல் காந்தி தெருவில் உள்ள மாநகராட்சி பள்ளிக்கு இன்னைக்கு புதிய கிளாஸ் ரூம்களை அண்ணன் சுதர்சன் அவர்கள் கட்டி கொடுத்திருக்கிறார். மாத்தூர் MMDA பகுதியில் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஸ்பாஞ்ச் பார்க் அமைக்கும் பணிகள் நடைபெற்றிருக்கு. 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மஞ்சப்பாக்கத்துல இன்னைக்கு வெள்ள நிவாரண மையம் அமைக்கப்பட்டிருக்கு. 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பாடியநல்லூர்ல இன்னைக்கு புதிய பஸ் ஸ்டாண்ட் கட்டி கொடுத்தது யாரு? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல விலாங்காடு பக்கத்துல சமுதாய நலக்கூட கட்டுகின்ற பணி இன்னைக்கு நடைபெறுது. வெள்ளனூர்ல பொழுதுபோக்கு பூங்கா, செங்குன்றத்துல புதிய பஸ் ஸ்டாண்டு, கண்ணபுரான் கோயில் தெருவில் இன்னைக்கு புதிய விளையாட்டு திடல், எருமை வெட்டிப்பாளையம் வனப்பகுதியில் 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு இன்னைக்கு சாலை அமைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் செஞ்சு கொடுத்தது யாரு? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்
சுதர்சனம் அவர்கள். இது போல மீண்டும் நம்முடைய ஆட்சி அமைய போவது உறுதி. மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சரா அமைய வரப்போறாரு. நிச்சயமா வந்துருவாரு. அப்போ இந்த மாதவரம் தொகுதியில அந்த சுதர்சனம் அவர்களை மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுமதி செய்வீங்களா? எந்த சின்னம்? எந்த சின்னமா? கையை காட்டி சொல்லுங்க. எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல போன முறை 58,000 வாக்கு, இந்த முறை குறைஞ்சது 1,00,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். அப்படி ஜெயிச்சு வந்தோம்னா பல வாக்குறுதிகளை நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். மீண்டும் ஆட்சிக்கு வந்தோம்னா மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் உயர்த்தி வழங்குவோம்னு சொல்லியிருக்கிறாரு. முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்புல 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்தி தரப்படும். மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப அது உயர்த்தி 1500 உயர்த்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். ஓஏபி முதியோர் உதவித்தொகை 1200 கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை உயர்த்தி 2000 ரூபாய் தருவோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு எல்லாருக்கும் வீடு கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் 35 லட்சம் லேப்டாப்கள் இலவசமா கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். எல்லாத்தை விட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரியும். ஆட்சி அமைஞ்சொன்ன நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் கொடுத்துருவோம். அந்த கூப்பனை வச்சு மகளிர் அவங்களுடைய வீடுகளுக்கு என்ன தேவையோ மின்சாதன பொருட்கள் என்ன தேவையோ, டிவி, ஃப்ரிட்ஜ், மிக்சி, கிரைண்டர் எதுவா இருந்தாலும் நீங்களே முடிவு பண்ணி நீங்களே செலக்ட் பண்ணி நீங்களே வாங்கிக்கலாம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் நிறைவேறணும்னா மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமையணும். அதுக்கு முதல் வெற்றியா இந்த மாதவரத்துல அந்த சுதர்சன் அவர்களை மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்க செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழர் கலைஞருடைய பேரனாக இருந்து உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு அண்ணன் சுதர்சனம் அவர்களை மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்களுடைய நல்ல வேட்பாளராக நல்ல உறுப்பினராக இந்த சட்டமன்ற தொகுதியை மாற்றி காட்டுவார் என்ற வாக்குறுதியை நான் கொடுத்து உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.